அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதர்ஷன். கோவை பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேண்டிடேட், எங்களோட எம்பி கேண்டிடேட் திரு அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் பப்ளிக் ஃபார் அண்ணாமலை, PFA, பப்ளிக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். எங்களோட பணி என்ன வருதுன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒரு நேர்மையானவர், ஒரு தூய்மையானவர், ஒரு கோவை மக்களுக்கு ஒரு விடிவெள்ளியா ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 18,000 தன்னார்வலர்கள் வந்து நாங்க போய் வீடு வீடா வீதி வீதியா போய் நாங்க வந்து ஓட்டு சேகரிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். பொதுமக்களா நாங்க மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்திருக்கோம் திரு அண்ணாமலைஜி அவருக்கு. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, ஓட்டு அளிக்கிற அன்னைக்கு, போலிங் டே அன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு சார்ந்தவங்க, நாங்க போய் ஓட்டு கேட்டவங்க, ஐயா தயவு செய்து வந்து நல்ல ஒரு எம்பி வேணும் கோயம்புத்தூருக்கு, தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது. அவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப வந்து மனவேதனை ஆயிடுச்சுங்க. கோபம் ஒரு பக்கம், மனவேதனை ஆயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு 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 மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போற தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தா கூட நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சதியை செய்திருக்கிறார்கள். அதுக்கான உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. கவுண்டம்பாளையம் ஒரு உதாரணம், அது வந்து சாம்பிள் தான், இது ப்ரூஃப், ஒரு சின்ன ப்ரூஃப். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி கவுண்டம்பாளையம் ஒரு சின்ன ப்ரூஃப் தான். அது இல்லாம எல்லா பூத்துலயும் கிட்டத்தட்ட 50, 100 அப்படின்னு இது கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதை கண்டித்து, ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்னைக்கு வந்து மக்கள், பொதுமக்களாகிய நாங்கள் பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தோடைய சார்பாக இங்க வந்து நாம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது எங்களுடைய நோக்கம் என்னன்னா, கண்டிப்பா வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், கண்டிப்பா தீர்வு கொடுங்க. ஏன்னா ஆமாங்க உங்களோட டெலிட் ஆயிடுச்சுங்க, சாரிங்க அப்படின்னு சொன்னா பத்தாது, எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அடுத்த வரப்போற சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரி நடக்க கூடாது, இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து நடத்தியிருக்கோம். வணக்கம். கண்டிப்பா அவர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க வந்து அண்ணா நல்லா புரியும், நாங்க அரசியல் கட்சி கிடையாது, புரியுதுங்களா? நாங்க அரசியல் கட்சி கிடையாது. அரசியல் கட்சி ஏன் பார்க்கல, அதிகாரிகள் ஏன் பார்க்கல, இதுக்கு கேள்வி சொல்றதுக்கு நான் இல்லைங்க. அது அவங்க அரசியல் கட்சி எங்க தலைவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார் இல்லையா? எங்க தலைவர் இந்தியாவே பார்க்கணும், எங்க தலைவர் அவர் உட்கார்ந்து பார்க்க மாட்டார். நாங்க அவரை தலைவரா எடுத்துக்கிட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்களாக தான் நாங்க இந்த குறையை சொல்றோம். இதுல யாரு சொல்லலைங்கிற முக்கியம் இல்லைங்க, யாரு சொல்லுங்க, என்ன விஷயம் நடந்திருக்குங்கிறதா முக்கியம். திருப்பி வந்து ஏன் வந்து பார்க்கலங்கிற ஒரு கேள்வியே ஒரு சரியான கேள்வியா இருக்காது. அதனால தயவு செய்து, ஆமா எப்படிங்க வாக்காளர் பட்டியல் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாங்க அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜனவரி 22ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுக்குறேன், கேஸ் கொடுக்குறேன். அவர் வந்து இந்த வாக்காளர் அந்த இனிஷியல் இது கொடுத்தாங்களா, அப்ப கொடுக்கும்போது டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு, ஆச்சுங்களா? ஆனா ஓட்டு போடுற அன்னைக்கு 19ஆம் தேதிக்கு ஓட்டு இல்ல, என்ன பண்ணலாங்கிறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. பொதுமக்களுக்கான கடமையில அவங்களுடைய வாக்கு இருக்கா இல்லையான்னு பாக்குறது. ஐயா நம்ம செஞ்சீங்களா? இப்ப இவ்வளவு தூரம் வந்து போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருந்தோம்னா அந்த வாக்குகளை எப்படி செஞ்சிருக்க முடியும்ல? அது சொல்றேன், அதுக்கு பதில் இல்ல இருங்க. அதாவது பொதுமக்களை தப்பு சொல்றது ரொம்ப ஈஸிங்க, ஈஸிங்க. ஆனால் இல்ல உங்களை சொல்லலைங்க, நான் அரசாங்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நான் அதிகாரிகளை பத்தி சொல்றேன், உங்களை சொல்ல, பத்திரிகையாளரை பத்தி சொல்லல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பொதுமக்கள், இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு வந்து 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன். என் வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்கு. என்ன பாக்கன்னா, உன் ஓட்டு பாருப்பா அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்றேன், ஓட்டு எடுத்து பாக்கலாம்ப்பா இருக்கு அப்படின்னு அப்படி போறோம். இத வந்து ஒரு காரணமா குறிப்பிடுத்து ஏன் பொதுமக்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரிக்கும் ரைட்ஸ் கிடையாது, எந்த அரசியல்வாதிக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. அது நாம தெளிவா இருக்கிறோம். அதனால இது பொதுமக்களுக்காக, பொதுமக்கள் எடுக்கிற போராட்டம். இது நடந்திருக்கலன்னு நம்ம எடுத்துக்கவே மாட்டோமே. எங்களோட ஓட்டு தானே போச்சு, எங்களை சார்ந்தவர்களோட ஓட்டு தானே போச்சு, மற்றவங்களோட